வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். நெல்லை தேர்தல் ரத்து செய்யப்படுமா? நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தேர்தல் ரத்து செய்யப்படலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. தேர்தல் ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் 2016 இல் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதிகளில் பணம் சிக்கியதால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 2017 இல் ஆர்கே நகர் தொகுதி இதே காரணத்துக்காக ரத்தாகி பின்னர் நடந்தது. 2019 இல் வேலூர் லோக்சபா தொகுதியில் அதிக பணம் பட்டுவாடா நடந்ததால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. தேர்தல் ரத்து செய்யப்படாமல் இருக்க வாய்ப்புகள். நயினார் நாகேந்திரன் பணம் தன்னுடையது அல்ல என்று மறுத்துள்ளார். தேர்தல் ஆணையம் இன்னும் விசாரணை நடத்தி வருகிறது. தற்போதைய நிலை: தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி முடிந்த பின்னர் தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யும். விசாரணை முடிவுகள் வரும் வரை நெல்லை தொகுதி தேர்தல் நிலவரம் நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. முக்கிய குறிப்புகள்: 2024 இல் நடைபெறும் லோக்சபா தேர்தலில் நெல்லை தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக கருதப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் தற்போதைய நெல்லை தொகுதி எம்யூபி. தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் நெல்லை தொகுதியில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தகவல் ஆதாரம்: திருநெல்வேலி நெல்லை தேர்தலே ரத்து செய்யப்படும் சாத்தியக்கூறுகள் அதிகம். தவறான URL அகற்றப்பட்டது. தேர்தல் ஆணையம் இன்னும் விசாரணை நடத்தி முடிந்த பின்னர் தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யும். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள், அண்மை செய்திகள் அனைத்தையும் மயிலாடுதுறை இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம். உங்கள் ஆதரவை லைக், கமெண்ட், ஷேர் செய்து தொடரலாம். நன்றி, வணக்கம்.